வணக்கம். சிறுகீரை எப்படி கடையலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நான் அதுக்கு ஒரு கத்த கீரை வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற போட்டு சுத்தமாக 4 தண்ணி போட்டு நல்லா அலசி மண் நீக்கி ஒரு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுமா. அதுக்கு தேவையான பொருட்கள்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கல்சட்டி வச்சு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணுமா. நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. முக்கால் டம்ளர் தண்ணி வச்சா போதும். அந்த தண்ணியில் 4 பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணுமா. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு வடிதட்டு போட்டு முடிக்குங்கம்மா. ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சம் அப்படி தெரிகிற மாதிரி முடிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கல்சட்டி சூடாகிற நேரம் தான், மற்றபடி குயிக்காக ஆகிடுமா அது. 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயமும் வெந்திருந்ததுன்னா இந்த கீரையை அதோடு சேர்த்துக்குங்க. கீரையை அதோடு சேர்த்துட்டு அது மேலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு மறுபடியும் மூடி வைங்கம்மா. கொஞ்சம் பாதி திறந்த அளவுக்கு மூடி வைங்க. 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் கீரையை திருப்பி கொடுங்க. இந்த முறையில் செய்தோமா ஒரு 3 to 5 நிமிஷத்தில் கீரை வெந்துருமா. மறுபடியும் அகைன் நல்லா திருப்பி கொடுங்க. நல்லா கீரை வெந்துருமா. கீரை வெந்துருச்சான்னு எடுத்து நீங்கள் கையால் பார்த்தீங்கனாலே தெரியுமா. அவ்வளோதாம்மா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீரை கொஞ்சம் ஆறட்டுமா. இதை அப்படியே நம்ம மத்து போட்டு கடைஞ்சாலும் அந்த சட்டியில் வச்சே மத்து போட்டு கடைஞ்சிடலாம். மத்து இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யணும், வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டம். கீரை ஆறின உடனே அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸில் போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பல்ஸ் மோடில் வச்சு அரைங்கம்மா. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சாதாரணமாக அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா மழை ஆகிட்டால் நல்லா இருக்காதுமா. பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா நம்ம மத்தால கடைஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடைக்குமா. அதே மாதிரி எல்லா கீரைகளையும் அரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியும் அதோட சேர்த்துக்குங்கம்மா. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் சேர்த்துக்குங்கம்மா. அவ்வளோதான். அதுவும் செவந்தவொடனே அந்த தாளிப்பை அந்த கீரையில் கலந்துருங்கம்மா. சுவையான ஒரு சத்தான நமக்கு ஒரு அருமையான கீரை கிடச்சிருமா. இந்த கீரையை பருப்பு போட்டும் கடையலாம், புளி போட்டும் கடையலாம். சாதாரணமாக இந்த மாதிரி பூண்டு போட்டு கடைஞ்சாலுமே ரொம்ப சுவையும் மனமுமாக நல்லா இருக்குமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இது வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை கீரையை நம்ம உணவில் சேர்த்துட்டோமா ரொம்ப நல்லதுமா. இது கூட ஒரு ரசம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலே ஒரு வேளை பொழுது போகுமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.